பேசறங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையில இருந்து தோழர் சாரதா தேவி அவங்க இணைஞ்சிருக்காங்க. தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். திராவிட பேசுறவங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப அடிக்கடி இப்ப பேசிட்டேன், ஒரு 4 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டோம். அன்னைக்கு போட்ட வீடியோ தொடர்ச்சியா தான் இன்னைக்கும் பேச போறோம்னு நினைக்கிறேன். முதல் நாளாவே வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாராளுமன்ற குளிர்கால பாராளுமன்றம் கூடின முதல் நாளே பாராளுமன்றத்தை எதிர்கட்சிகள் முடக்குவது சரியா? அதுதான் மோடி கேட்கிற மாதிரி கேக்குறீங்க நீங்க. பிரதம மந்திரி இப்படிதான் கேக்குறாரு. ஏதோ பொறுப்பா நடந்துக்கிறாங்களா, ஏதோ கூலி ஆட்கள் மாதிரி பேசி ரவுடிங்க மாதிரி சத்தம் போட்டுட்டே இருக்காங்க பாராளுமன்றத்தை நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன செய்தாங்கன்னு அவங்க நினைச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை அவங்க நடத்தவே விடல. இப்படித்தானே ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் ஏறுறதுக்கு எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் 1100 ரூபாய் ஏறும்போது கூட வாய் பொத்திட்டு இருக்காங்கல்ல. இப்ப எல்லாரும் அமைதியா கடந்துடணும்னு எப்படி நினைக்க முடியும்ல? அதாவது அமைதியா கடக்க வேணாம், ஆனா பாராளுமன்றம் நடந்தாதானே எதிர்கட்சிகளோட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியும். பாராளுமன்றம் நடக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான செயல்களை பற்றி விவாதித்து ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது தான். விவாதிக்கவே வேண்டாம்னு சொல்றது அது எப்படி அமைதியான பாராளுமன்றமா ஆகும்? அது ஜனநாயகமற்ற பாராளுமன்றம் இல்லையா? இப்ப எதிர்கட்சிகள் கோருவது என்னன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்திகளை பத்தி இப்ப கொஞ்ச நாளா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில மாசு அதிகமா இருக்கு, பொல்யூஷன் அதிகமாகி அங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எதுவுமே பள்ளிக்கூடங்கள் எல்லாமே நடத்த முடியாத அளவுக்கு ரொம்ப சிக்கலா போயிட்டு இருக்குது. டெல்லியில மாசு அவ்வளவு பொல்யூஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை பற்றி பேசணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மாதிரி வக்ஃப் போர்டு அதோடைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுல மாநில அரசு தானே கட்டுப்படுத்தணும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் தோழர், அவங்களுக்கு அந்த மாநில அரசுக்கு எந்த விதமான பவர்ஸும் கிடையாது. எல்லாமே இவங்க ஒன்றியதுலதான் அவங்க செய்தாகணும். மாசு கட்டுப்பாடுனா அவங்க இதுலதான் வருது. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்க போக வேண்டியிருக்கு. அதை பற்றி பேசணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டு அதோடைய சில மாற்றங்கள் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி அதுல ஏதோ திருத்தங்கள் கொண்டு வருதுன்னு சொன்னாங்க. அது பாராளுமன்ற நிலைக்குழுல இருக்கு. அந்த நிலைக்குழுல இருக்கிறதுக்கு நேரம் பத்தல, இன்னும் கொஞ்சம் ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்கு. செய்ததுக்கு அப்புறமா தான் அதை பற்றின கருத்துக்களை சொல்ல முடியும். அதுக்கு நேரம் கேட்டு எதிர்கட்சிகள் டிஸ்கஷனுக்கு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அதானியோடைய இஷ்யூ பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னாடி எப்படி யூகேல இருந்து ஹிண்டன்பர்க் அறிக்கை அவர்கள் மீது நிறைய ஊழல் புகார்களை சொன்னாங்களோ, அதை போன்று இப்பவும் அமெரிக்க நிறுவனமான யுசெக் அப்படிங்கிற நிறுவனம் இவர்கள் மீது பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளில் இவர்கள் லஞ்சம் கொடுத்து அந்த இதை விற்கிறாங்க. அவர்களுடைய மின்சாரத்தை விற்கிறார்கள். அதுல நிறைய 2000 கோடி பக்கம் லஞ்சம் கொடுத்திருக்காங்க பல்வேறு மாநில அரசுகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. சோ இந்த ஊழல் குற்றச்சாட்டு பத்தியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. அது கைது நடவடிக்கை வரைக்கும் அவங்க இன்டர்நேஷனல் இதுல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான தொடக்கம் நடந்துருச்சு அப்படின்னா, இப்ப இந்தியாவில அவரை எப்படி நம்ம அனுமதிக்கிறது? இந்தியாவில் அவர் அவ்வளவு வேலை செய்திருக்கும் போது அதை கண்டுக்காம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இது எல்லாமே நியாயமான. இப்போ இதெல்லாம் விவாதிக்காம எப்படி பாராளுமன்றத்தை நடத்துவது? இதுக்கு விவாதிக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுக்கல, நேரம் கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்கலன்னு சொன்னா கட்டாயமா அவர்கள் கோஷம் எழுப்பதான் செய்வாங்க அந்த பாராளுமன்றத்தை. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, பாராளுமன்றம் என்பது ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகார பலத்தால் அல்லது அவருடைய உறுப்பினர் பலத்தால மட்டும் தானே ஏற்றிக்கொள்வது, சட்டங்களை எல்லாம் அவங்களே ஏற்றி அவங்களே பாஸ் பண்ணிக்கிறது, யாருடைய டிஸ்கஷனுக்குமே போறதே கிடையாது. எல்லாமே மெஜாரிட்டில இதுக்கு முன்னாடி நடந்த சட்டங்கள் கூட அவங்க கூட ஓவர் நைட்ல எல்லாம் அமல்படுத்தினாங்க. ஆமா, நிறைய சட்டங்கள் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை மாத்தினது உள்பட பல்வேறு சட்டங்களை அவர்கள் இரவோடு இரவாக அல்லது யாருடைய எதுக்கும் போகாமையே நிறைவேற்றின விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. இப்ப இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் ஆகட்டும், எதுவுமே யாருடைய கருத்தையும் கேட்கறது இல்லை, யாருக்கும் மதிப்பே அளிக்காம இவர்களே அதை எப்படி ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு எப்படி அதை அனுமதிப்பது அப்படிங்கிறது. அதனால அவர்கள் பெரும்பான்மை வேணும்னு சொல்றது.
ஆமா, பெரும்பான்மை. அதுதான் சொல்றேன். பெரும்பான்மை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பெரும்பான்மையாக அவர்கள் இருக்காங்க. அறுதி பெரும்பான்மையில வந்துடுறாங்க இல்லைங்களா? இப்ப இப்பதான் எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவுக்காவது எம்பிஸ் இருக்காங்க. அதனால குரல் கொடுக்குறாங்க. இல்லன்னா அவங்களுடைய 2/3 மெஜாரிட்டி அவங்களே இருக்கும்போது அதை வச்சே அவங்க பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதிர்க்கட்சிகளுடைய தயவே தேவையில்லாம தானே இருந்தது. இந்த பாராளுமன்றத்தில் தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அளவுக்கு உறுப்பினர்கள் இருப்பதனால, 100க்கு மேலான உறுப்பினர்கள் இருக்கிறதுனால இப்ப அவங்க கொஞ்சமாவது அவங்க வாய்ஸ் எழுப்புறாங்க. அதை கூட செய்யவில்லைன்னா என்ன செய்ய முடியும்? மோடி அதுக்கே இந்த மாதிரி ஒரே கூச்சல் போடுறாங்க, பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க கொண்டு வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த மாதிரின்னு சொன்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கியல்ல வங்கி சட்டங்களில் சீர்திருத்தம் கொண்டு வருவது அல்லது திருத்தங்கள் கொண்டு வரதுக்கான ஒரு இதை வச்சிருக்காங்க, அஜெண்டா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வருது. இதெல்லாம் அவங்க செய்தாங்கன்னு சொன்னா அவர்கள் எப்படி, எதிர்கட்சிகள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அப்போ அவர்கள் செய்யக்கூடிய இந்த கூக்குரலோ கூச்சலோ அப்படிங்கிறது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, அதை ஜனநாயகம் பாராளுமன்றம் நடக்க விடாமல் செய்யும் ஒரு இடையூறாகவோ தடையாகவோ நம்ம பார்க்க முடியாது. அதை யார் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் நம்ம அதை ஒரு தடையா அல்லது இது ஒரு ஜனநாயக ரீதியான நடவடிக்கை என்று நம்ம பார்க்க முடியும். இதற்கு முன்பு எப்படி பாஜகவினர் நடந்து கொண்டார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா அதையெல்லாம் அப்பெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப சாதாரண ரொம்ப சிறிய சிறிய விஷயங்களுக்கு எல்லாமே கூட அவங்க பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்தார்கள். ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட அப்படியே மூடி மறைச்சிட்டு அப்படியே அமைதியாக கடந்து போயிடணும்னு அவங்க எதிர்பார்க்கறது எப்படி சரியா இருக்கும்? அதுதான் அந்த மாதிரியான செயல்கள் தான் அதுதான் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதனால அவர்கள் எழுப்பின கூச்சல் இது கிடையாது. அதாவது சீதாராம் யெச்சூரி அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், இன்னொரு தலைவர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் அந்த அஞ்சலி செலுத்திருக்கிறாங்க. அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 3-4 விஷயங்களை விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு பேப்பர் கொடுத்திருக்காங்க ஸ்பீக்கர் கிட்ட. அவர் அதுக்கான டைம் கொடுக்கல அப்படிங்கறதுனால அங்க கூச்சலும் கோஷமும் நடந்திருக்கு. ஆனா ஒரு நாள் பாராளுமன்றம் நடத்துவதற்கு பல லட்சங்கள் செலவாகுது. அப்ப மக்களோட வரிப்பணம் தானே வீணாகுது இந்த மாதிரி முடக்குவது. கண்டிப்பா கண்டிப்பாக பல லட்சம் சில கோடிகளே செலவாகுதுன்னு சொல்றாங்க. என்னடா எம்பியோட சம்பளம் அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனாலும் கூட விவாதித்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதுங்கிறது இதையெல்லாம் காட்டிலும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படையே அதுதான். அடிப்படையே அதுதான். எந்த செய்தியும் ஒரு இதுக்கு போகாம, விவாதத்துக்கு போகாம, நீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி சுதந்திரம் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் விவாதிச்சுதான் சட்டமாக ஆக்குனாங்க. அதனாலதான் அதுக்குள்ள இவ்வளவு வேலிடிட்டி இருக்கு. இவங்க யாரையுமே விவாதிக்காம இவங்க சட்டங்களை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கான வேலிடிட்டி எங்க இருக்கும்? யார் அதை மதிப்பாங்க கடைசியில? எனக்கு தெரியவே தெரியாது. தொடர் பல சட்டங்கள் நமக்கு வந்ததே தெரியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தின் சட்டங்கள் பலவும் இது எப்ப வந்ததுன்னே யாருக்குமே தெரியாது. திடீர்னு அறிவிப்புகள், திடீர்னு அது சட்டம் ஆயிடுச்சுங்கிறது, திடீர்னு அது கையெழுத்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது, யாருடைய நாலேஜுக்குமே அது போகாம இருக்கிறது அப்படிங்கறதுல அந்த சட்டங்கள் வெகு சீக்கிரமாக நீர்த்து போகும். இல்லைன்னா சில பேருடைய ஆதாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக போயிடும். சோ அதனால இந்த கண்டிப்பா எந்த காஸ்ட்லயும் கூட அந்த செலவுகளை தாண்டியும் இது ரொம்ப அவசியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த 3 சட்டங்கள் திருத்தம் பண்ணனதுனால கூட மக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ மக்கள் பாதிக்கிற மாதிரியான சட்டங்கள் எல்லாம் கூட விவாதம் இல்லாம நடத்திடுறாங்க. அந்த சட்டம் அப்படித்தான் குற்றவியல் சட்டங்கள். ஆமா, அந்த குற்றவியல் சட்டங்கள்ல அப்படிதான் பேரை மாத்தியாச்சு, செக்ஷன் எல்லாம் மாத்தியாச்சு. அதாவது இத்தனை ஆண்டு காலமாக இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 ஆண்டு காலம் அவருக்கு சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவர் அந்த பணியில இருக்காருன்னு சொன்னா, அவர் படிச்சது, அவர் இத்தனை காலம் வேலை செஞ்சு ஒரு செக்ஷன் படிச்சிருப்பாருல்ல, சரளமாக அவர்களுக்கு வரக்கூடியது எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. அது ஹிந்தியில மாத்தினது மட்டும் இல்ல, என்னெல்லாம் மாத்திருக்காங்க. இப்ப நீங்க செக்ஷன் 420னா நம்ம கிரிமினல் சட்டம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப அதையே மாத்திருக்காங்க. அந்த சீரீஸ்ல எல்லாமே மாறி போயிருக்கு. எல்லாத்தையுமே அவங்க இதுக்குள்ள கொண்டு வரதெல்லாம் ரொம்ப சிரமம் இல்லையா? அது ஒரு அறிவிப்பு இல்லாம, ஒரு பயிற்சி இல்லாம,
ஒரு அதுக்கான தயாரிப்பு இல்லாம அப்படி எல்லாம் செய்யறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மிக மோசமான நடவடிக்கைகள். அது இல்லாம வழக்கறிஞர்கள் அதை வந்து சட்டத்தை புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஆமா, மக்களுக்கு ஏற்கனவே 420ன்றது மக்களுக்கு அப்படின்னா என்னன்னு ஒரு புரிதலோட இருப்பாங்க. இப்ப அந்த செக்ஷனை மாத்தினதுனால மக்களுக்கு என்னன்னே தெரியாது, மக்களுக்கு புரிதல் எல்லாமே புதுசா வந்து எஜுகேட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க ஆக்சுவலா வக்கீல்கள். இதாவது எல்லா துறையுமே வந்து அப்படிதான் நாசமா போயிருச்சு. ரயில்வே துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அந்த இடத்துல விபத்துகளா நடந்துகிட்டு இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒவ்வொரு துறையிலும் அந்த மாதிரி துறைதோறும் வந்து ராணுவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? இந்த மாதிரி எல்லாம் மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது? அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு, இல்லைன்னா செய்வாங்களா தொழில்? அதாவது இப்ப வந்து அந்த புதிய குற்றவியல் சட்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸுக்கு வந்து காவல்துறைக்கு அதிகப்படியான அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. அவங்க நினைச்சாதான் ஒரு எஃப்ஐஆர் போடலாம், போடாமலும் இருக்கலாம். 90 நாட்கள் பக்கம் வந்து ஒருத்தரை வந்து இதுல வந்து டிடென்ஷன்ல வச்சிருக்கலாம், இப்ப கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமையே வச்சிருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வந்து அதிகாரங்களை காவல்துறைக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இன்னைக்கு வந்து ஸ்டான் சாமியை சாகடிச்சிருக்காங்க, நிறைய பேரை வந்து சிறைக்குள்ளேயே சாகடிச்சாங்க இல்லைங்களா. ஒரு இன்டெலக்சுவல் குரூப், ஒரு அறிவார்ந்த நபர்களை ஒண்ணு வந்து இதுக்கு வெளியே சிறைக்கு வெளியே வந்து இதுலயே சமூகத்திலேயே கொலை செய்வது, அப்படியே இல்லைனாலும் சிறைப்படுத்தி அங்கே கொலை செய்வது, இப்படியான வேலைகளை எல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஏதுவா போயிடும். அந்த குற்றவியல் இந்த சட்டங்களை வந்து மாற்றுவது, விவாதம் இல்லாமல் அதை வந்து கொண்டு போவது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு அராஜகமான ஆட்சி முறைக்கு இட்டு செல்லும். ஒரு பாசிச ஆட்சி முறைக்கு வந்து இதெல்லாம் கொண்டு போகுது. அதிகாரத்துல என்ன இருக்கு, என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றத அப்படியே செய்யற மாதிரி சட்டங்களை கொண்டு போயிடும். ஆமா, சட்டங்களை வெகு விரைவாக எந்த விவாதத்துக்கும் உட்படுத்தாம பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜனாதிபதி அவங்களும் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா உடனே அது நடைமுறைக்கு வந்துருது. உடனே அதை வந்து அவங்க எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து கொண்டு போய் திணிக்கிறாங்க. மாநிலங்கள் ஏற்கிறாங்களோ இல்லையோ அதை கொண்டு போய் திணிப்பது, நாங்க வந்து பாஸ் பண்ணிட்டோம்னு சொல்றதுன்றது இது வந்து ஒரு பெரிய இந்த பாசிச நடைமுறை தானே போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் பெரிய சிக்கலா இருக்குங்கிறதுனாலதான் எதிர்கட்சிகள் அதற்கான விவாதங்களை வேண்டும் என்று கோருகிறார்கள். அது ரொம்ப நியாயமானது. ஆளும் கட்சி வந்து அதுக்கு வந்து செவிமடுத்துதான் ஆகணும். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆளும் கட்சி உண்மையிலேயே வந்து பலமற்றதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வரிசையா நம்ம வந்து தேர்தல்ல வந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இல்ல, அவங்க அதை அப்படி வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. உண்மையில் வந்து பெறாத வெற்றியை தான் இவர்கள் வந்து ஒரு சொல்றாங்கல்ல தொடர் ஒரு 30-40 தொகுதிகளில் வந்து சடனா ஒரு 2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த தொகுதிகள் எல்லாம் இவங்க ஜெயிக்கிறாங்க. வாக்கு சதவீதம் கடைசி ரவுண்ட்ல திடீர்னு ஏறுற மாதிரி காமிச்சு அந்த தொகுதிகளில் எல்லாம் இவர்கள் வெற்றி பெறுவது போல ஏற்பாடு செய்வது, இப்படி வந்து பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன மாநிலத்தை விட்டு கொடுத்துட்டு பெரிய இதுல வந்து இவங்களுடைய இதை தக்க வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் வந்து ஒரு இந்த கோல்மால் வேலைகள்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. இதெல்லாம் வந்து அவங்க செய்துதான் கொண்டு எல்லாமே இதுக்கு என்னதான் வழி. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா தீர்வே இல்லாம போயிட்டு இருக்கு. இவங்க இப்படித்தானே ஒவ்வொரு மாநிலமா கைப்பற்றிக்கிட்டே வராங்க. இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு மாநிலத்தில் தோராயமா ஒரு 1 லட்சம் மக்கள் தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 40 லட்சம் பேருக்கு வாக்கு இருக்கு, இல்ல 60 லட்சம் பேருக்கு வாக்கு இருக்கு. அதுல 40 லட்சம் பேர் போய் வாக்கு போடுறாங்க. அதுல வந்து 30 லட்சம் பேருக்கு வந்து இதுல வந்து விருப்பம் இல்ல பாஜக வருவதில், பாஜகவுக்கு மாற்றாதான் போடுறாங்க. ஆனா இவங்க அந்த மீதி இருக்கவங்க போட்டதுலயே வந்து நாங்க ஆட்சியை பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கோல்மால் செய்யும் போது ஒரு 30 லட்சம் பேருடைய வெறுப்பை கோபத்தை இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? அது வந்து அந்த மனசுல இருக்கதானே செய்யும். இந்த கோபம், இந்த வெறுப்பு வந்து நாம நிராகரித்தவர்களே வந்து திரும்ப திரும்ப ஆட்சியில வராங்க அப்படின்னு ஒரு மக்கள் வந்து வெறுப்படைவார்களா அல்ல பயப்படுவாங்களா? கட்டாயமா வெறுப்பு தான் வரும். இந்த வெறுப்பு வந்து வேலை செய்யும் தோழர். இந்த வெறுப்பு வந்து ஆட்சியில் கண்டிப்பாக வேலை செய்யும். அவர்கள் கூடிய சீக்கிரமா அவங்களுக்கு அதோட விளைவு தெரியும். இன்னைக்கு வந்து நீங்க வந்து பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவங்க வந்துட்டு எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தாங்களாம். எதிர்கட்சிகள் எலெக்ஷன்லயே பங்கு பெறல, எதிர்கட்சிகள் வந்து இதுலயே போல வேட்பாளரே அறிவிக்கல, இவங்களே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்ப கடைசியில என்னாச்சு? அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஆட்சி நடத்தி என்ன செஞ்சாங்க? கடைசியில வந்து மக்கள் உள்நாட்டு கலவரம் வந்து அவர்கள் நாட்டை விட்டு போவதா தானே முடிஞ்சது. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி மக்களை வந்து தொடர்ச்சியாக வெறுப்பேத்தி அவங்களை வந்து சங்கடப்படுத்திக்கிட்டே இருந்தா அதெல்லாம் சும்மா எல்லாம் இருக்க முடியாது. மக்கள் வந்து கட்டாயம் எழுவார்கள். இது அவங்களுக்கு புரியணும்.
அவங்க புரியாம செய்யறாங்களா இல்ல வந்து இதை எப்படியா ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல, இல்ல மக்களை அவர்கள் ஏமாந்தவங்கன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இந்திய நாட்டு மக்களே அப்படியெல்லாம் மக்கள் இருக்க மாட்டாங்க. கட்டாயமா அவங்களுக்கான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தோழர். நல்லது தோழர். ஒரு ஜனநாயக பாராளுமன்றம் எப்படி இருக்குன்னு மிக அருமையான நல்ல ஒரு உங்களுடைய பார்வையில் வந்து விளக்கத்தை கொடுத்துருக்கேன். நன்றி தோழர். வணக்கம். நன்றி நன்றி தோழர். வணக்கம் வணக்கம்.